அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி வரக்கூடிய அக்ஷய திருதியை 2025. இந்த திதி அக்ஷய திருதியை திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த அன்னைக்கு முடியுது, இந்த தேதியில் நம்ம அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த நேரத்தில் வீட்டிற்கு தேவையான மங்கள பொருட்கள் மற்றும் தங்கம் வெள்ளி எந்த நேரத்தில் வாங்கலாம், இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அக்ஷய திருதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு கருதப்படுது. புராணங்களில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை மாத வளர்பிறை திருதியை தினத்தை தான் நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த அன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு தான தர்மங்களும் நமக்கு அளவிடற்கரிய நல்ல பலன்களை, நிலையான பலன்களை தரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. தங்கம் வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கும் உரிய நாளாகத்தான் இந்த அக்ஷய திருதியை நாள் சொல்லப்படுது. அதோடு இல்லாமல் நீங்கள் எந்த வேலையை துவங்குறதாக இருந்தாலும் அந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம செய்யலாம். இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு அந்த அக்ஷய திருதியை நாள் முழுவதுமே நம்ம தங்கம் வெள்ளி மற்றும் மங்கள பொருட்கள் வாங்கலாம். ஆனால் நம்ம அந்த அன்னைக்கு வரக்கூடிய அந்த தினத்தை வைத்து நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தங்கம் வெள்ளி மற்றும் மங்கள பொருட்கள் வீட்டுக்கு தேவையானவை வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வம் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் அனைத்தும் நிரம்பும் அப்படிங்கிறதான் உண்மை. அக்ஷய திருதி அப்படிங்கிறது வைசாக மாதம் அப்படின்னு சொல்லப்படுற சித்திரை மாதத்தில் வர்ற வளர்பிறை திருத்தியை தினத்தை தான் நம்ம அக்ஷய திருதி அப்படின்னு சொல்கிறோம். அக்ஷய அப்படிங்கிற சொல்லுக்கு அல்ல குறையாமல் பெருகுவது அப்படின்ற பொருள் இருக்குது. இந்த நாளில் வாங்குகிற மங்கள பொருட்கள், செய்யப்படும் தானங்கள் மற்றும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. இந்த ஆண்டு அக்ஷய திருதியை ஏப்ரல் 30, 2025 புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட உள்ளது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட புதன்கிழமை அன்றும் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமையும் சேர்ந்து வரும் நன்னாளில் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னும் சொல்லப்படுது. ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 மணிக்கு இந்த அக்ஷய திருதியை திதி துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரை இந்த திருத்தியை திதி உள்ளது. அன்னைக்கு காலையில் 5:41க்கு ஆரம்பித்து 11:55 வரைக்கும் நம்ம பூஜைகள் செய்ய உகந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. தங்கம் வாங்க ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை மற்றும் ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 2:12 மணி வரை நல்ல நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் அன்றைய தினம் புதன்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் இணையும் நாள் அப்படிங்கிறதால புதன்கிழமை காலையில் நீங்கள் குரு ஹோரையிலும் மற்றும் புதன் ஹோரையிலும் சுக்கிர ஹோரையிலும் நீங்கள் தங்கம் வெள்ளி மற்றும் மங்கள பொருட்கள் வாங்க உகந்த நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக மதியம் 1-2 மணி வரை இந்த தங்கம் வெள்ளி வாங்க உகந்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அன்னைக்கு நீங்கள் 2 மணிக்குள்ள நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்குறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்றென்றும் நல்ல பலன்களை தரும். தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்கம் விற்கிற விலையில் யாராலையும் தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் அந்த அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தானியம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். தானிய வகைகள், அரிசி, பருப்பு, கல்லுப்பு. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது கல்லுப்பு. அந்த கல்லுப்பை நீங்கள் அந்த நேரத்தில் அக்ஷய திருதியை நேரத்தில் மங்கள பொருட்கள் வாங்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வைக்கலாம். மஞ்சள் கிழங்கு மற்றும் மஞ்சள் தூள் இதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதோடு இந்த நாளில் செய்யும் ஜெபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தானம் போன்ற ஆன்மீக செயல்கள் என்றென்றும் நமக்கு நல்ல பலன்கள் தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த செயல்களின் பலன்கள் எப்போதும் நம்முடன் இருக்கும். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வருவது அப்படின்னு நம்புகிறாங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில் 5:41 மணி முதல் மதியம் 2:11 மணி வரை தங்கம் வாங்க சிறந்த நேரம். இந்த நேரத்தில் லக்ஷ்மி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம். லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகும். இந்த வருடம் அக்ஷய திருதி அன்று சோபன யோகம் இருக்கிறதால மற்றும் வைசாக சுக்லபக்ஷ திருதியை திதியில பகல் 12:02 மணி வரை இருக்கிறதாலையும் கூடவே சர்வார்த்த சித்தி யோகமும் இருக்கிறதாலையும் இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வற்றாத செல்வ வளம் பெருகும். இந்த அக்ஷய திருதியை நாள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மிகச்சிறந்த நாள். இந்த நாளில் நம்ம செய்கிற செயல்கள் நல்ல பலனை தரும். அதனால் எல்லோருமே இந்த நாளை சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடி உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யணும்னு கேட்டுக்கிட்டு
இன்றைய ஆன்மீக தகவலை இதோடு முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.